ராமேஸ்வரம் மீனவர்களை அதிநவீன துப்பாக்கி முனையில் இலங்கை கடற்படையினர் கைது செய்த அதிர்ச்சியூட்டும் காட்சி புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், கூடுதல் விவரங்கள். சிவரஞ்சனி, நேற்று காலை ராமேஸ்வரத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டு வாங்கிட்டு கடலுக்கு போனாங்க. இவங்க கச்சத்தீவுக்கு அருகே, அதாவது பகல் ஒரு மணி அளவில் கச்சத்தீவுக்கு அருகே மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இலங்கை கடற்படை ரோந்து கப்பல்ல பீரங்கி மற்றும் அதிநவீன துப்பாக்கி முனையில மீனவர்கள், அதாவது 3 படகையும் படகுல இருந்த 22 மீனவர்களையும் கைது செஞ்சாங்க. அதே போல அது மட்டும் இல்லாம கச்சத்தீவு பகுதியில பழுதடைந்து நின்ற ஒரு படகையும் படகுல இருந்த ஒரு 7 மீனவர்களையும் கைது செஞ்சு அழைச்சிட்டு போயிருக்காங்க. சிவரஞ்சனி, ஆனந்தன், தற்போது கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருக்கிறதா? அது குறித்து இங்கிருக்கும் மற்ற மீனவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? அதாவது சிவரஞ்சனி, கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இலங்கை மீனவர்கள் இந்திய படகுகள் இலங்கை கடற்கரை ஓரங்கள்ல மீன் பிடிக்கிறதா வீடியோ காட்சிகளை இலங்கை நேவியில கொடுத்து ஒரு புகாரா கொடுத்தாங்க. இந்த புகாரினுடைய அடிப்படையில தான் நேற்று இந்த கைது நடவடிக்கை தொடர்ந்திருக்கு. இதே நிலையில இன்னைக்கு தமிழக மீனவர்கள் தரப்புல, அதாவது ராமேஸ்வரத்துல அனைத்து மீனவ சங்க அமைப்புகள் இன்னைக்கு காலையில ஒரு 10 மணி அளவில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துல கைது செய்யப்பட்ட மீனவர்கள் உடனடியாக படகுடன் விடுதலை செய்யணும். அதே போல பாரம்பரியமான கடல் பகுதியில மீன்பிடி உரிமையை பெற்றுத்தரணும். அது மட்டும் இல்லாம படகுகளுக்கும் மீன்பிடிக்க போற மீனவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கணும் என மத்திய மாநில அரசு வலியுறுத்த இருக்கிறதா நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சிவரஞ்சனி, ஆனந்தன், இலங்கை கப்பல்கள் அணிவகுத்து அச்சுறுத்துவதா மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில இன்றைய தினம் மீனவர்கள் கடலுக்கு சென்றிருக்கிறார்களா? அதாவது சிவரஞ்சனி, நேற்று காலையில மீன்பிடிக்க போனவங்க இந்த கடற்படை அச்சத்தினால், அதாவது கைது நடவடிக்கையால நள்ளிரவோடு ஒரு 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கரை திரும்பினாங்க. அது மட்டும் இல்லாம எஞ்சிய மீனவர்கள் இப்ப கரை திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இன்னைக்கு மீன் பிடிக்க போகாதனால நாளைக்கு தான் அவங்க மீன் பிடிக்க போவாங்க. ஆனா இந்நிலையில அவசர ஆலோசனை கூட்டத்துல மீன் பிடிக்க போறாங்க. நாளைக்கு மீன் பிடிக்க போறாங்களா இல்ல அந்த கூட்டத்துல தீர்மானம் என்னன்னு தெரிய வரும். சிவரஞ்சனி, தற்போது மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ 27 பேரை இலங்கை கடற்படை கைது செஞ்சிருக்காங்க. இவங்களை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்ல, ஏற்கனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும், குறிப்பாக கச்சத்தீவு என்பது நம்முடைய ஒரு பாரம்பரிய உரிமைப்படி நாம் ஆண்டாண்டு காலமாக நாம் மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மீனவர்களும் பொதுவாகவே வேண்டுமென்றே எல்லையை மீறுவது கிடையாது. காற்றினுடைய ஒரு வேகம் அதே நேரத்தில் கடலில் நீரோட்டம், இந்த நீரோட்டம் காரணமாக மீன்களை பொறுத்தவரையில் குறிப்பாக அதற்கு எல்லை கிடையாது. மீன்களை பொறுத்தவரை இது இலங்கை இல்லை, இது இந்தியா இல்லைன்னு தெரியுமா? அதனால இது கடல் தொழில் என்பது ஒரு வேட்டை என்னும் போது நம்முடைய மீன்கள் பொதுவாக நம்முடைய மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது பொதுவாக அந்த மாவு என்று சொல்லக்கூடிய, அதாவது மீன்களுடைய கூட்டம், அது போகும்போது அந்த ஒரு போக்கத்திலே காற்றின் வேகம் காரணமாக போகும்போது தெரியாமலே எல்லை மீறுகின்ற ஒரு செயல் நிகழும் போது வேண்டுமென்றே எல்லை மீறுவது கிடையாது. ஏன்னா ஐபிஎல் என்றது ஒரு இமேஜினரி பவுண்டரி லைன். ஸோ இந்த இன்டர்நேஷனல் பவுண்டரி லைன் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டர்நேஷனல் பவுண்டரி லைன் கடல்ல அந்த எல்லைக்கோடு யாரும் கண்ணுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு தெரியாத ஒரு பட்சத்தில் அவங்க வேண்டுமென்றே எந்த ஒரு உள்நோக்கத்தோடு இல்லாம ஒரு தொழில் ரீதியாக வாழ்வாதார அடிப்படையில மீன்கள் பிடிக்கும் போது அவர்கள் திருப்பி நம்ம எல்லை மீறினால் திருப்பி நம்ம கோஸ்ட் கார்டுகிட்ட ஒப்படைக்கணும். அதே போன்று என்ன பண்ணோம்னா அவர்கள் திருப்பி நம்முடைய எல்லைக்கு அனுப்பிடணும். இதுதான் இன்டர்நேஷனல் லெவலில் சொல்லப்படுகின்ற வகுப்பு. அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் காலங்காலமா. அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசையும் வலியுறுத்திருக்கோம். மத்திய அரசும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் அந்த வகையில் தான் கேட்டிருக்கு. ஆனால் படகு சீஸ் பண்றது, அதே போன்று கைது செய்வது என்பது அது ஒரு ஏற்க முடியாத ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக கருதுகின்றோம். எனவே இது குறித்து தகவல் துறைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உரிய நடவடிக்கை மத்திய அரசு மூலமாக படகுகளையும் சரி மீனவர்களையும் விடுவிப்பதற்கு வேண்டிய எல்லா நடவடிக்கையும் அரசை பொறுத்தவரை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு ஜெயக்குமார், நீங்க குறிப்பிட்ட இந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் காலங்காலமா நமக்கு புரியுது. ஆனா இலங்கை அரசாங்கத்திற்கு அது இதுவரைக்கும் புரிந்த மாதிரியாக நமக்கு தெரியல. இந்நிலையில மத்திய அரசு கிட்ட வலியுறுத்தி இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. எப்படி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க திட்டமிட்டு இருக்கு அதிமுக அரசு? இல்ல, ஏற்கனவே முதலமைச்சர் பொறுத்தவரை பாரத பிரதமர் சந்திக்கும் போது கருத்து சொல்லியிருக்காரு. அதே போன்று துறையின் சார்பில் நானும் சென்று மத்திய அமைச்சரும் சரி
முதலமைச்சரோடு செல்லும் போதும் சரி கருத்தை வந்து பாரத பிரதமத்துல வெளியுறவுத்துறை இடத்துல சொல்லியிருக்கோம். அரசனுடைய செயலரும் வந்து வெளியுறவுத்துறை செயலர், அதே போன்று துறையினுடைய செயலர் எல்லோருக்குமே அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே ஒரு நடைமுறையில வந்து ஒரு தொழில் ரீதியாக வாழ்வதற்காக வந்து போகின்ற மீனவர்களை வந்து எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் வந்து முழுமையான அளவுக்கு ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிலையை வந்து நாங்க வந்து தெளிவா சொல்லியிருக்கிறோம், அழுத்தமும் கொடுத்திருக்கோம். மத்திய அரசும் அந்த அழுத்தம் வந்து இலங்கைக்கு கொடுத்திருக்கு. எனவே திரும்பவும் மீண்டும் சொல்ல, இது போன்ற அளவுக்கு வந்து ஒரு கைது நடவடிக்கைகளோ படகுகளை பறிமுதல் செய்வதோ கூடாது. அப்படி வந்து ஒரு தெரியாமல் வந்து எல்லை மீறுகின்ற வாழ்வாதாரத்துக்காக கடல் எல்லை கூட தெரியாமல் மீறுகின்ற மீனவர்கள் வந்து கோஸ்ட் கார்டு இருக்கு, நம்முடைய இந்திய வந்து கடலோர காவல் படை இருக்கு, அவங்க இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒப்படைக்கலாம். அதான் வந்து ஒரு சிறந்த ஒரு முடிவாக இருக்கும். அவங்களுக்கு அந்த கோஸ்ட் கார்டு இருக்கு. ஸோ அவங்க மூலமா என்ன பண்ணலாம், வந்து இந்த மாதிரி வந்து எல்லை மீறிட்டாங்க, நீங்க உங்க மீனவர்களை நீங்க கொண்டு போயிடுங்கன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு போய் வந்து சிறையில் அடைப்பது என்பது வந்து ஒரு மனித உரிமை மீறிய செயலாகத்தான் நிச்சயமாக அதை வந்து பார்க்க முடியும். எனவே இது வந்து மீண்டும் வந்து இது போன்ற நிகழ்வுகள் வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடாது என்ற வகையில வந்து மத்திய அரசுக்கு அரசின் சார்பில் வந்து அது எல்லா விதமான அழுத்தம் கொடுக்கும். நிச்சயமாக மத்திய அரசும் சரி தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக மீனவருடைய உணர்வை வந்து பிரதிபலிக்கின்ற வகையில அந்த அழுத்தத்தை இலங்கை அரசு கொடுத்து இது போன்ற செயல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. இணைப்பில் வந்து பதில் அளித்தமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார்.